ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதா சேனல். சம்பவம்னு சொல்லுவாங்கள்ல, இதான் போல இருக்குது. என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா டீ போடுவார். சரி, அதுக்கு ஆசைப்பட்டு கொஞ்சம் கிளம்ஸியாக ஏரியா ஆனால் கூட பரவாயில்ல, அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த ஒரு டம்ளர் டீக்காக என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக பால் தெரியாமல் தான் பொங்க விட்டார். பக்கத்தில் இருக்கிற கரண்டி எடுக்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே வழிஞ்சிருச்சு. நான் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தேன். ஸோ 2 பேருமே மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் அன்றைக்கி கொஞ்சம் மழை மாதிரி இருந்தது, லேசாக ட்ரிஸ்லிங் இருந்தது. சரி, இந்த டயத்தில் நம்ம வந்து பக்கோடா டீயோட குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கோடா தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த வெங்காயம் வந்து இப்போது மழையினால் கொஞ்சம் அந்த கருப்பாக ஃபங்கஸ் வந்துடுது. அது தயவு செஞ்சு எல்லாருமே ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே லைன் அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. ஒரு தடவைக்கு 2 தடவை வாஷ் பண்ணுங்கள். அது ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் குழந்தைகள் வளர்கிறது, அவங்களுக்கு வந்து இன்பில்ட்டாக சில விஷயம் வந்தாலும் நம்ம வளர்க்குற முறைன்னு ஒன்று இருக்குது. ஒரு அம்மா வந்து அவங்க டெய்லர் ஷாப் வச்சுருக்காங்க. பேசிக்காக அவங்க டெய்லர். அவங்க வந்து ஃபுல்லாக வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு டெய்லரிங் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு பையனுக்கு வந்து கைட் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பையன் வந்து தன் கூட பேசும்போது சின்ன சின்ன மாரல் அவங்க அப்படியே ஊட்டி வளர்த்துக்கிட்டே வந்தாங்க. அவன் பையன் நல்லாவே வளர்ந்து வந்தான். அதில் அந்த பையனுக்கு அந்த அம்மா சொன்ன ஒரு விஷயத்தை இப்போ நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப பிஸியான லேடி அவங்க. அப்போது அவங்க துணி கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து எப்போதுமே பித்தளை வச்சு தான் கட் பண்ணுவாங்களாம். அது ரொம்ப வெயிட்டானது, ரொம்ப விலை உசந்தது. அதை கட் பண்ணிவிட்டு காலுக்கு கீழே போடுவாங்க. இதை இந்த பையன் கவனிச்சிட்டே வந்திருக்கான். அப்புறம் ஊசி நூல்கண்டில் வந்து சொருகுவோம்ல நம்ம ஊசி, அதை வந்து அவங்க தலைக்கு அப்போல்லாம் ரிப்பன் தானே கட்டிப்பாங்க. அந்த ரிப்பனில் அந்த ஊசியை சொருகி பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாங்க. இதை கவனிச்சிட்டே வந்த அந்த பையன் வந்து கேட்குறான், ஏம்மா விலை உசந்த கத்திரிக்கோலை வந்து கால் கடியில் போடுற, அந்த ஊசி மதிப்பே இல்லை, 50 காசு 1 ரூபா இருக்கும், அதை போய் நீ பத்திரப்படுத்தி வைக்கிறிய, அதுவும் தலைக்கு இது உன் கால் கடியிலையும் உன் தலைக்கு மேலேயும் தூக்கி வச்சிட்ருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, விலை மதிப்பில் இருந்தாலும் கத்திரிக்கோல் வந்து ஒரு துணியை 2ஆக கிழிக்குது. அதாவது ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை அது பிரிக்குது. இதே ஊசி வந்து தைக்கிறதுக்கு 2 விஷயத்தை இணைக்கிறதுக்கு சேர்க்கறதுக்கு உதவுது. பொருளோட மதிப்பு வந்து கம்மியாக இருந்தாலும், விலை கம்மியாக இருந்தாலும் அதோட செய்கையை வச்சு தான் அதுக்கு மதிப்பு கூடுது அப்படின்ற போதனையை அவங்க அம்மா இந்த வாயிலாக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. இது இந்த மாதிரி ஒரு குட்டி நம்ம டைரெக்டாக சொன்னோம் அப்படின்னா பசங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அந்த மாரலை வந்து கொஞ்சம் கற்பனை கலந்த இந்த மாதிரி முன்னும் பின்னும் கதையோடு சேர்த்து சொன்னீங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த மதிப்பு, அந்த வேல்யூ புரியும். அப்படியே பேசிகிட்டே ஃபஸ்ட்டு ஈடு போட்டு கொடுத்தேன். என் பையன் அதுக்குள்ளே ஒரு சின்ன சம்பவம் பண்ணிட்டான். அவன் வெளியில் போய் நான் ஏதோ சாப்பிட்றதுக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேஷ் கேட்டான். நான் சொன்னேன், நானே பண்ணித்தரேன்டா அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். இவன் வேறு ஏதோ முக்கியமாக ஏதோ ஸ்டேஷ்னரிஸ் வாங்குறதுக்காக போனான்னா இல்லை பால் வாங்குறதுக்கு போனான்னு தெரில. ஆனால் கடைக்கு போகும்போது நான் சொன்னேன், சம்பு வழியே போகுது, ஆஃப் பண்ணிவிட்டு போன்னு. இல்லைம்மா, இன்னும் ஒரு டைல் வர அளவுக்கு இருக்குது, நான் போயிட்டு வந்து மூடுறேன் அப்படின்னு சொன்னான். இவன் போயிட்டு வந்து அவனும் மறந்துட்டான். நான் இங்கே பால் பொங்கிச்சு இந்த இதில் நானும் மறந்துட்டேன். ஃபுல்லாக வழிஞ்சு இப்போ வந்து மீட்ரு வச்சுட்டாங்க. ஸோ நம்ம வேஸ்ட் பண்ணுற தண்ணிக்கும் நம்ம கேஷ் கட்டுறோம். 2வது தண்ணி பைசா கொடுத்தாலும் சில காலத்தில் நம்மளுக்கு தண்ணி கிடைக்காது. ஸோ நாங்கள் ரொம்ப கீனாக இருப்போம் தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா நாங்கள் தண்ணி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். எனக்கு மனசே ஆகலை. ஃபுல்லாக அப்படியே தண்ணி வழிஞ்சு ஓடி 1 இன்ச் அளவுக்கு தண்ணி நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு எல்லாத்தையும் வால்வெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வேலை. பாவம், அவன் ரொம்ப ஆசையாக சுட சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். பட் அவனுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து கொடுத்தோம். அவனுக்கு அந்த ஒரு கில்ட்டு, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, ஆறிட போது சாப்பிட்டுட்டு பண்ணு அப்படின்னேன். இல்லை அவன் அந்த 2 ஈட்டில் ஒரு ஈடு ஃபஸ்ட்டு சுட நான் சேர்ந்து சாப்பிட்லான்டான்னு, இல்லை நான் கொஞ்சம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தான். பாவம், அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் அவனுக்கு அப்போ தான் திருப்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் எல்லாத்தையும் வெளியில் தள்ளி விட்டுட்டு அப்புறம் அவங்க அப்பா வண்டி எடுத்து வெளில வச்சாரு. நான் செகண்ட் இயர் போட உள்ளே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவள் எல்லாம் வாஷ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் 3 பேரும் நான் சொன்ன மாதிரியே சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி தான் ஆச்சு. இப்படி தான் அன்றைக்கி ஈவினிங் டைம் போச்சு. அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒன்று நினச்சி அது ஒன்று நடந்திருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. அப்புறம் மெயினாக இன்னொன்று உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். நான் எலி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எலி வீட்டுக்குள்ளே பூந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருந்தேன்ல. ஆனால் என்னை 1 வாரம் வச்சு செஞ்சிருச்சுங்க. நானும் அதை பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு மெத்தட் ஃபாலோ பண்ணேன். அது எப்படி தான் அது மாட்டாமல் போகுதுன்னே தெரியல. நம்ம யோசிச்சா நம்மளோட கிளவராக யோசிக்கிறது. இந்த கேஸ் இருக்குது பாருங்கள், இந்த கேஸை தூக்கினா நம்ம ரைஸில் வந்து புழு பூச்சி எதுவும் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் வந்து காஞ்ச மிளகா போட்டு வைப்பேன். அது ஒரு 6 மந்த்ஸ் அந்த காஞ்ச மிளகா அதுலேயே கிடந்ததுன்னா அதில் உரப்பெல்லாம் போயிடும். ஆனால் வண்டு எதுவும் வராது. ஸோ நான் அது 6 மந்த்ஸ் ஆகிடுச்சு, கலரும் மாறிடுச்சு காஞ்ச மிளகாவோடதுன்னு சொல்லிட்டு நான் அந்த ரைஸ் எடுக்கும் போதே அந்த காஞ்ச மிளகாவையும் சேர்த்து எடுத்துகிட்டு அது களையும் போது களைஞ்சு நான் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த வேஸ்ட் கலெக்ட் பண்ணுற அந்த பாக்ஸில் அந்த காஞ்ச மிளகா டெய்லி அரிசி களையும் போது போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். அது கரெக்டாக அந்த பாக்ஸில் இருக்கிற வேறு எந்த டஸ்ட்டையும் எடுக்காது. தக்காளி இருந்ததுன்னா அதை எடுக்கும், இல்லைன்னா இந்த காஞ்ச மிளகாவை தான் எடுக்கும். அந்த காஞ்ச மிளகாவை எடுத்து சக்கு நூறாக அது எப்படி அந்த பீஸ் பண்ணுதுன்னு தெரில. நம்ம மிக்ஸி கூட நம்மளுக்கு அந்தளவுக்கு அரைச்சி கொடுக்காது. குட்டி குட்டி பீசஸாக ஃபைன் பீஸாக அரைச்சி அப்படியே பிச்சு இந்த கேஸ் கடியில் தான் போடுவோம். நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு க்ரீன் டியூபு டெய்லி கேஸ் ஆஃப் பண்ணேன்னு பார்த்துட்டு மூடிட்டு போகிற மாதிரி இருந்தது. அட்லாஸ்ட் இன்றைக்கி இந்த பக்கோடா போட்டோம்ல, இந்த ஸ்மெல்லுக்கு இன்றைக்கி நைட் வந்துச்சு. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த மாதிரி எண்ணெய் வாசனை வந்ததுன்னா எலியை ஈஸியாக ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு. என் பையன் நீ அப்போ எனக்காக போட்டு கொடுக்கல, எலியை பிடிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிங்களான்ற மாதிரி கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. எண்ணெய் வச்சு டெய்லி அதை ட்ராப் பண்ணோம். அட்லாஸ்ட் நேற்றுக்கு இல்லை இன்றைக்கி காலையில் விழுந்துருச்சு. ரொம்ப ஹாப்பி. அல்ப விஷயமா இருந்தால் கூட நம்ம ஒன்று எதிர்பார்த்தது நடந்துச்சுன்னா அது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோடு முடியுது. உங்களுக்கு vlog பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.